கவர்மெண்ட்டே வந்து ஃபார் த பீப்புள் பை கவர்மெண்ட் அப்படிங்கிறதே ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் தான். ஆனால் கவர்மெண்ட் இப்போ ஒரு பப்ளிக் வந்து நான் வயலன்ஸோட ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ கவர்மெண்ட் வந்து அது பப்ளிக் வந்து அட்டாக் பண்றாங்க, விச் இஸ் அகெயின்ஸ்ட் த ஹியூமன் ரைட்ஸ். அது வந்து பண்ணக்கூடாது. ஒரு கருத்தை வந்து முன் வச்சு தைரியமா கேள்வி கேட்க மக்கள் முன் வரப்போ கவர்மெண்ட் வந்து அதை பொறுமையா எடுத்து பதில் சொல்லணுமே வழிய இந்த மாதிரி போலீஸ் அட்டாக், ப்ரூட்டல் அட்டாக்ஸ் ப்ளீட் ஆகுது ஒவ்வொருத்தவங்க மண்டேல இருந்து. ஸோ இதெல்லாம் வந்து 12-year-old கிட்ட வந்து அட்டாக் பண்ணதாக சோஷியல் மீடியால தான் இன்ஃபர்மேஷன் வருது, எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் வரல. ஸோ இந்த மாதிரி ப்ரூட்டல் அட்டாக்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன மக்கள் வந்து என்ன கருத்தை முன் வைக்கிறாங்க அப்படிங்கறத கவர்மெண்ட் வந்து கேட்டு அதுக்குரிய ஆக்ஷன்ஸை வந்து எடுத்து முன் வைக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் லா காலேஜ் கிடையாது. இந்த தமிழ்நாடுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க நின்றுட்டு இருக்கோம். தமிழ்நாடு வந்து ப்ரொட்டஸ்டே பண்ணல அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு யூத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இங்க இருக்கிற யூத்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். நார்த் இந்தியாவோ சவுத் இந்தியாவோ கிடையாது, எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். எல்லாருமே ஒரே குறிக்கோளுக்காக கேட்டுட்டு இருக்கோம், educational system மாறணும்னு. It is the war, like the upcoming lawyers are actually talking for the future doctors. So நம்ம வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஒரு வயலன்ஸோட கொண்டு போகாம பீஸ்ஃபுல்லா என்ன சொல்யூஷனோ அதை கரெக்டா எடுத்து பண்ணணும். இந்த கவர்மெண்ட்டை வந்து